நிறைய கச்ச கச்ச நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. எல்லா கான்செப்ட்டுமே ஈஸி. ஆனா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 100 மார்க்குன்னு பார்க்கும்போது திடீர்னு நம்ம எங்கேயாவது கான்செப்டை மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஒரே இது கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தான். ம். அதனால நல்லா பண்ணுங்க. ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 8 முடிச்சிட்டோம். இல்லஸ்ட்ரேஷன் 8 ஈஸியா இருந்ததாடா மித்ரா? சூப்பர். 9 போட்டிருப்பீங்க. 10. ஆ இப்போ 10ஓட அப்படியா? 9 கொடுத்தா மாதிரி ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். ஓகேடா. ஃபைவ் 76. சிலம் மினிமேக்ஸ் கிரைட்டீரியாடா. அதே தானே? லாப்லேஸ், சாவேஜ், ஹர்விட்ஸ். கேளுங்கடா. ம். அதே தான்டா. நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கு. நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் கொடுத்தேன். ஓகே. இப்போ டிசிஷன் ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். டிசிஷன் ட்ரீன்றது வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் பொட்டன்ஷியல் டிசிஷன்ஸ். ஒரு ஒரு கிணறு கிட்ட போறீங்க கண்ணா. ஓகே. கிணறு கிட்ட போறீங்க. ஒரு சொம்பு இருக்கு. சொம்ப கயத்துல கட்டுறீங்க. அந்த இதுல மாட்டுறீங்க. கிணறு பார்த்திருக்கீங்களா? கிணறு. கிணத்துல கயத்து பார்த்திருக்கீங்களா? தண்ணி இறைக்கிறதுலாம் பார்த்திருக்கீங்களா? ஓகே. அந்த தண்ணி இறைக்கும் போது என்ன ஆயிடுது? உங்களோட சொம்பு கீழே விழுந்துருது கிணத்துக்குள்ளேயே. அப்ப என்ன பண்ணுவீங்க மித்ரா? ஃபர்ஸ்ட் வேற ஏதோ பக்கெட்ல மாத்தி ஃபர்ஸ்ட் உங்க பர்பஸ் சால்வ் பண்ணிப்பீங்கல்ல. தண்ணியை எடுத்து கொட்டிடுவீங்க. அது ஒரு பிளான் பியா. இன்னொரு பிளான் பி என்ன பண்ணலாம்? இந்த கிணத்துக்குள்ள குட்டி 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 ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? பெரிய கிணத்து. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி அந்த பக்கெட்ல இருக்கிற அந்த குட்டி சொம்ப எடுப்பாங்க. அது பிளான் பி. பிளான் பி. பிளான் சி என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது தெரிஞ்சவங்கள கிணத்துக்குள்ள குதிக்க சொல்லி அப்படி எடுப்பாங்க. அது பிளான் சி. பிளான் ஃபோர் என்ன? போனா போட்டோம், சும்மா சொம்பு தரேன் அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு சின்ன ஒரு சொம்பு விழுந்ததுக்கே இப்ப 4 விஷயமான
ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குல்ல கண்ணா. இப்ப நீங்க இப்ப வந்து கணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வேற ஏதோ சொம்பு எடுத்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொம்பு விழுந்த உடனே சொம்ப தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப சொம்பு விழுந்த உடனே அங்க ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. கரெக்டா? புரியுதாடா? கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொம்பு விழுந்த உடனேவே பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னா, ஒண்ணு கணத்துல குதிக்கிறது, இல்ல கணத்துல இருக்கிற ஸ்டெப்ஸ்ல வந்து இறங்குறது, இல்ல போனா போறதுன்னு சொல்லிட்டு விடுறது. ஒரு 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 டைரக்ஷன்ல போறது. இப்ப மித்ரா என்ன சொன்னாங்க, மேம் ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு சொம்ப வச்சு கனெக்ட் பண்ணி தண்ணி எடுத்துறேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மித்ரா இஸ் கோயிங் டு டேக் ஆக்ஷன் ஃபார் அந்த சொம்பு விச் இஸ் புட் இன் டு தட் வாட்டர் இல்லையா. அப்பதான் சர்ச்சிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பனா ஒரு சின்ன விஷயம் சொம்பு கீழே வந்ததுக்கே வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் போது ஆர்கனைசேஷன்ல எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆன விஷயங்கள், சேலஞ்சஸ் ஆன விஷயங்கள் எவ்வளோ இருக்கும். கரெக்டா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹையரிங், in terms of marketing a product, in terms of investment, in terms of what type of equipment we need to purchase, a purchase of raw material, pricing issues, negotiations, இல்ல நிறைய இருக்கும்ல. ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்கண்ணா. ஆல்டர்னேட்டிவ் ஏ, பி, சி, டி இந்த மாதிரி இருக்கும். அந்த ஆல்டர்னேட்டிவ் ஏபிசிய ஒரு கம்ப்ளீட் பிக்சர் எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரிடா. இதோ இந்த மாதிரி. இதுதான் என்னோட டிசிஷன் பாயிண்ட். கடத்துல சொம்பு விழுந்துருச்சு, நான் என்ன டிசிஷன் எடுக்கிறேன்? ஆளை குதிக்க சொல்றேன், இல்லாட்டி நானே இறங்கி அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்ல நடக்கிறேன். மூணாவது வேற ஏதாவது பெரிய வானொலி மாதிரி கிணத்துல போட்டு அந்த குட்டி சொம்பு எடுக்கிறேன். நாலாவது ஆக்ஷனே எடுக்கிறதுல. ஸோ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆ கரெக்டடா. சரி, நான் எழுதுறதுக்கு பதிலா நான் இது பண்ண போறேன்னு எழுதுறதுக்கு பதிலா இந்த மாதிரி பண்ணினோம்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டர் பிக்சர் கிடைக்கிறதுல. ஓகே, இந்த மாதிரி நம்ம நீங்களே பாத்தீங்கன்னாடா ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீனா பாரா பாராவா எழுதி படிக்கிறதும் டேப்லர் காலம் போட்டு படிக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? 12th இருந்தே அது உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? ஈஸியா நான் இதுல இருக்கு, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இருக்கு, இப்படிதானே நம்ம போடுவோம். அதை நான் பராபராவா எழுதுறதுக்கு பதிலா ரெண்டுமே சப்சீக்வெண்டா சைட் பை சைடு எழுதும்போது எனக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி, பெட்டர் என்ன சொல்றது, ரெக்கார்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கரெக்ட், அப்படி கன்வே ஆகுறது. அப்பனா அதே மாதிரி ஒரு விஷயம் தான் கணும். இந்த டிசிஷன் பாயிண்டா நான் இப்படி இப்படி சொல்லும் போது இப்போ நான் இப்போ ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த டிசிஷன் பாயிண்ட் என்னன்னா ஏ வந்து ஒண்ணுமே இல்லை, பி வந்து என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துன்னு வந்தேன்னா எனக்கு ஹை சேல்ஸ் வந்து 60%, லோ சேல்ஸ்க்கான ப்ராபர்ட்டி 40%. இதை டக்குனா நம்ம இதை பார்த்தே சொல்லிடலாமா? பராவா எழுதல. இது பாராவா எழுதுறதுக்கும் இங்க பார்த்துக்க சொல்றதுக்கும் நம்மளால டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? அதே மாதிரி இங்க பாருங்க கண்ணா, ஒரு ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்றேன், ஒரு ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ணல. ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணுமா வேண்டாமான்ற டிசிஷன்ல ரெண்டு இருக்கும்டால. லான்ச் பண்ணணும், லான்ச் பண்ணல. அந்த மாதிரி லான்ச் பண்ணினேன்னா எனக்கு சேல்ஸ் 10%, 10,000ன்றது 80% ப்ராபபிலிட்டி, சேல்ஸ் 15,000ன்றது 20% ப்ராபபிலிட்டி. அதுல எனக்கு சேல்ஸ் 10,000 80% ப்ராபபிலிட்டியில காஸ்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 6 ரூபாய், இல்லைன்னா அது 70%க்கு 6 ரூபான்னு வருது, 30% நான் கால்குலேட் பண்ணா 8 ரூபான்னு வருது ப்ராபபிலிட்டி. ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட் லான்ச்சிங்ல லான்ச், அதுலேருந்து வர சேல்ஸ் 2 ப்ராபபிலிட்டி, அதுக்கான காஸ்ட்டுக்கான 2 ப்ராபபிலிட்டி, ஆக மொத்தம் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன? 1. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு வந்து ராம்பஸ்ன்னு ஒன்று வரும்டா, அது டிசிஷன் பாயிண்ட். சி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா நம்மளுக்கே ஆமால இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது ஏன் நீ தியரியா எழுதுறா, உனக்கு போர் அடிக்காது படிக்கிறதுக்கு? ஆக்சுவலா எனக்கு போர் அடிக்கும். நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கடா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேப்லர் காலம் இல்ல புல்லட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், ஒர்க் ஃப்ளோ, மைண்ட் மேப்பு, இந்த மாதிரி போட்டு நம்ம படிக்கும் போதே இப்போ இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, பைஜூஸ், வேதாந்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களோட ஃபுல் ஒர்க்குங்குமே மைண்ட் மேப்பும் ஃப்ளோ சார்ட்ஸும் தான்டா. இதுக்கப்புறம் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துனாங்கன்னா 19 எயிட்டீன் 18th சென்ச்சுரி எண்டில் வந்து பிரிட்டிஷ் வந்தாங்க. அப்புறம் 1912. கரெக்ட்.
அவங்களோடது ஃபுல்லா பாருங்களேன், எங்கேயுமே பாராவே இருக்காது. அதனால தான் அவங்க ஹிட் ஆன ரீசனே. ஓகேவா? எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்த நீங்க ஈஸியா புரிய வைக்கிறீங்கன்றது தான் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே. அது ஒரு குட்டி விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க ஈஸியா போட வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணும்போது டிசிஷன் ட்ரீயும் ஒரு ஆப்ஷனா ஆபரேஷன் ரிசர்ச்ல நம்மளுக்கு சொல்றாங்க. இத இப்ப நம்ம இந்த லான்ச் டோன்ட் லான்ச்ன்ற மார்ஜினல் காஸ்டிங்லயும் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணாம அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட், அப்புறம் பிவி ரேஷியோ கண்டுபிடிப்போம், அதெல்லாம் கண்டுபிடிப்போம். அப்ப அது வந்து கால்குலேட்டிவ் டிசிஷன் மேக்கிங். இது எப்படின்னா பிக்டோரியல் டிசிஷன் மேக்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? புரியுதா இந்த டிசிஷன் ட்ரீயோட ஓவரால் கிரக்ஸ்? ஓகே. டிசிஷன் ட்ரீ, வாட் இஸ் அ டிசிஷன் ட்ரீ? ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிசிஷன் ட்ரீ வரும்போது தியரி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். யூ கேன் வெரி வெல் சப்ஸ்டான்ஷியேட் வித் அன் எக்ஸாம்பிள். எனி எக்ஸாம்பிள் ரா. இப்போ அந்த வெல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்ல இல்ல மேம் நான் வந்து ப்ராடக்ட் ஒரு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி, இல்ல நான் வந்து அந்த மிஷினரியை வாங்கணுமா வேண்டாமா, அது அதுல வந்து ஒரு இது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே கண்ணா? சரி. இது இந்த பேரா படிங்களேன் கண்ணா. மித்ரா படிங்க படிங்க. சரி கீர்த்தனா படிங்க படிங்க. குட். அடுத்த பேரா படிச்சலாம். சூப்பர் செல்லம். அடுத்த அடுத்த பேராடா டயக்ராம்ஸ். டிசிஷன் ட்ரீஸ் ஆர் டயக்ராம்ஸ். வெரி குட்ரா, சூப்பர். மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அதையும் படிங்க செல்லம். சூப்பர்ரா. என்னடா புரிஞ்சுது இது வரைக்கும்? வெரி குட். ஸோ இதோட கிரக்ஸ் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது ஒரு 2 3 பாயிண்ட்ஸ் நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கண்ணா. ஓகேவா? சூப்பர். மித்ரா மெரிட்ஸ் ஆஃப் டிசிஷன் ட்ரீ படிடா. ஸோ ஒன்னு வந்து பாசிபிள் சாய்ஸஸ்னா என்ன? அந்த டிசிஷன் ட்ரீல எல்லாம் சாய்ஸஸ்ன்றது ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லலாம். அது சாய்ஸஸ் மட்டும் கிடையாது, அதுலேருந்து ஓரளவுக்கு அவுட்கம் என்ன மாதிரி வரும். இப்ப வெதர் சொல்றாங்களா, தமிழ்நாடுல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மழை பெய்யும்ன்றது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பாசிபிள் சாய்ஸஸ். அந்த மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்றது பாசிபிள் அவுட்கம்ஸ். புரியுதாடா? டிசிஷன் ட்ரீல ரெண்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிங் த டிசிஷன் ட்ரீ படிங்க செல்லம்.
EVsனா EVsனா expected value. ம். சூப்பர். ABCD ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் அண்ட் டிசிஷன் பாக்ஸ் வந்து 4 ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கறதுடா. ஃப்ரம் விச் சாய்ஸ் ஏதாவது ஒரு சாய்ஸ் நம்ம மேக் பண்ற மாதிரி இருக்கும். டு பை அ மிஷின் வித் கேஷா, இல்ல ஹையர் அ மிஷினா, கண்டினியூ டு யூஸ் எக்ஸிஸ்டிங் மிஷினா, ரைஸ் அ லோன் டு பை அ மிஷின். இது 4 ஆப்ஷன் இங்க இருக்கும். அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு ஆப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 10 பாத்தீங்கன்னா பாருங்க கண்ணா, a company choose to launch a new product XYZ or not. If the product is launched, expected sales and expected unit cost might be follows. யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, யூனிட் காஸ்ட் ப்ராபபிலிட்டி. உன்னோட லான்ச் ஆர் டோன்ட் லான்ச் சேல்ஸ் வந்து இப்போ 10,000 15,000 அப்புறம் 0.8 0.2 அதுல காஸ்ட் எப்படி? 10,000க்கு காஸ்ட் 6 0.7 காஸ்ட் 0.3. சி காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் 10,000 இருந்தானா 15,000 இருந்தால காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தானே. சேல்ஸ் தான் வேரி ஆகும்ல, பட் நம்ம பண்ற காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட் ஒரே மாதிரி தானே இருக்கும் இல்லையா? பர் யூனிட் வேரியபிள் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்டை இந்த கான்டென்ட்டை இந்த மாதிரி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா கண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி மேலோட்டமா இல்ல, நான் இப்படி கூட வரையலாம். லான்ச் டோன்ட் லான்ச்னு போட்டு சேல்ஸ் 10,000 காஸ்ட் வந்து 6 0.56. எப்படி 0.56? 0.7 இன்டூ 0.8. அப்படி இதுதான் கம்பைன்டு ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டீட்டெயில்டா பண்றோம்லடா, இதை கம்பைன் பண்றோம். 0.7 இன்டூ 0.8 0.56. ஓகேவாடா? 0.8 இன்டூ 0.3 0. இப்படியும் காமிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் டிராயிங் அ டிசிஷன் ட்ரீ இப்படியும் காமிக்கலாம். ஓகேவா? 0.7 இன்டூ 0.2 0. இது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்டா. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நீங்களே போட்டுருவீங்க. அதே மாதிரி 0.2 இன்டூ 0.3 இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஆனா நிறைய இப்படி போடுறது ப்ரிஃபர் பண்றாங்க ராதர் தான் இப்படி, நான் பார்த்த வரைக்கும். புரியுதா செல்லம்? அதாவது உங்களுக்கு இதுல வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ஆஃப் டிராயிங் அ டிசிஷன் ட்ரீனா இதையும் போடணும் இதையும் செல்லம். ஓகேவா? இல்ல ஜஸ்ட் டிராய ஏதாவது ஆப்ஷனே கொடுக்கவே இல்லைன்னா, அதாவது இது என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்னு சொல்லாம ஜஸ்ட் மார்க் பார்த்துக்கோங்க செல்லம்மா. 7 ரெண்டுமே போட்டுருங்க கண்ணா. வேற என்ன 3 மார்க்னா ஏதாவது ஒண்ணு போடுங்க போதும். இப்போ எக்ஸாம்பிள் decision tree இங்க பாருங்களேன். LT Limited owns land in Bangalore and intends to build a project development on the site. The company is deciding whether to build a small, medium or large development. Demand is uncertain and fluctuates. Demand could be low, medium or high. Management and LT Limited has determined profit payoff like this. See, LNT வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெங்களூர்ல ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க, அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. See, அவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா, சின்னதா பண்ணலாமா, மீடியமா பண்ணலாமா, லார்ஜா பண்ணலாமா. டிமாண்ட் வந்து அன்சர்டைனா இருக்கு, ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. See, சில பேர் லோவா பண்ணலாம், லோவா வாங்கிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க, கரெக்டா? சில பேர் இல்ல வீடு ஸ்பேஷியஸா இருக்கட்டும் 4 பெட்ரூம் ஃபிளாட் வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க. சில பேர் எதுக்கு நம்ம 4 பெட்ரூமா பார்க்கணும், நம்ம வந்து why don't we use it for a commercial space, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணின்னு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து ஆக்குபென்சி ட்ரை பண்ணுவாங்க, கரெக்டா? இப்போ ப்ராஃபிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கண்ணா. எப்படின்னா ஸ்மாலுக்கு லோவா இருந்தது அப்படின்னா 1400, டிமாண்ட் மீடியமா இருந்தது
ஸ்மாலுக்கு அப்படின்னா 1400, ஹைக்கும் 1400, பட் மீடியம்க்கு பார்த்தீங்கன்னா 1100, 1600, 1000. லார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் லோவாக இருக்கும்போது இது ஆல்மோஸ்ட் லாஸ்ல போகிறது இல்லையா, 1600, 1200. இங்கே லோக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க கண்ணா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ப்ராபபிலிட்டி கொடுத்து டோட்டல் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1ல வந்து நிற்கணும். ஓகே, புரியுதா? 1ல வந்து இருக்கணும். அப்போ 0.20, 0.35, 0.45. இப்போ டிசிஷன் ட்ரீ எப்படி வரும்னா, ஸ்மால் மீடியம் லார்ஜ். ஸ்மாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாலுக்கு வந்து 3 ப்ராபபிலிட்டி எழுதிக்கோங்க, மீடியம்க்கு 3 ப்ராபபிலிட்டி எழுதிக்கோங்க, லார்ஜ்க்கு 3 ப்ராபபிலிட்டி எழுதிக்கோங்க. 1400, 1400, 1400 இது எழுதிட்டு இன்டூ 0.2 இன்டூ 3.35 இன்டூ 4.5. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ எவ்வளோ கிடைக்கிறது ஸ்மாலுக்கு? 1400. அதே மாதிரி 1100, 1600, 1000 இன்டூ ப்ராபபிலிட்டி. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ 1500. இதுல வந்து 1104. நீங்க சொல்லுங்க செல்லம், எதுக்கு நான் ஜாஸ்தியா கொடுக்கறது ப்ராஃபிட்? எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எதுக்கு ஜாஸ்தியா இருக்கு கீர்த்தனா? ஸ்மாலுக்கா, மீடியம்க்கா, லார்ஜுக்கா? அதான் கொடுத்துருக்கான். The build a medium complex as this alternative provides the highest expected value. இந்த 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 கம்ப்ளீட் அவுட்கம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருது இல்ல செல்லம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. இதன் மூலமா நான் மீடியம் மூலமா எனக்கு வரப்போற லாபம் வந்து எதிர்பார்க்கிறது வந்து 1500 தௌசண்ட்ஸா, தௌசண்ட்ஸ். 1500 தௌசண்ட்ஸ்னா என்னடா, 15 லட்சமா ப்ராஃபிட்? கரெக்டா? 15 லட்சம் தானே? அவ்வளவுதான். புரியுதா? நான் கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா? 7 மார்க்ஸ் நம்மடா இது. ஓல்டு சிலபஸ்ல கேட்டிருக்காங்க 7 மார்க்ஸ், 2 வாட்டி கேட்டிருக்காங்க. தேசம் தேசம். மித்ரா படிங்க கண்ணா. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் சிவாக்கு. சரி, இப்போ நீங்க சிஎம்ஏ முடிச்சிட்டீங்க செல்லம்மா, ஓகே. ஒன்று நீங்கள் ஆஃபீஸ், கார்பரேட் ஆஃபீஸ் போறீங்க, அதை செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. கார்பரேட் ஆஃபீஸ் போகணுன்றது 0.80% நினைக்கிறீங்க, செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு 20% நினைக்கிறீங்க. கார்பரேட் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி அங்கே அந்த வேற என்ன ஹெச்ஆர் கன்சல்டன்சி ஒரு சர்வீசஸ்க்கு வந்து ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணுறீங்க. இல்லை ஒரு இல்லை சாரி கார்பரேட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, வரா மாதிரி இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று காஸ்ட் ஆடிட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் டீமில் போடுறதுக்கு. அதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய பண்ணலாம்லடா. இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை பேங்க் ஆடிட்டுக்கு போகலாம், இல்லை ஜிஎஸ்டி கன்சல்ட்டாக, அதுக்காக இது கொடுத்துருக்கீங்க. இப்படிதாங்க நம்மளோட ரியல் லைஃப்லயும் இது கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்ல வந்தேன் சிவாக்கு. புரியுதா? இமேஜின் பண்ண முடியுதா? இது இது எப்படிலாம் எடுத்துட்டு போக முடியும்? ஃப்ளோ எப்படி எப்படி எது வேணா எடுக்கலாம்டா. இப்போ நீங்க ஒரு 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 செடிக்கு தண்ணி ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. செடிக்கு தண்ணி ஊத்துறதுன்றது தான் உங்களோட மெயின். இந்த பாக்ஸ் செடிக்கு தண்ணி ஊத்துறதுன்றது ரெண்டா பிரியுது. நான் இன்னைக்கு தண்ணி ஊத்தலாம், தண்ணி ஊத்த வேண்டாம். ஓகே, தண்ணி ஊத்தலான்ற போது எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுற அந்த இது மாதிரி இருக்கும்ல குட்டியாக ஒரு இது, அதை வாங்கி ஊற்றலாமா? இல்லை நான் வந்து டேப் மாதிரி வச்சு டியூப் மாதிரி கனெக்ட் பண்ணி ஊற்றலாமா? என்ன ப்ராபபிலிட்டிக் பண்ண போகிறேன்? சாதாரண விஷயத்துலேயே டிசிஷன் ட்ரீ எப்படி போடலாம்னு சொல்ல வரேன். அப்புறம் அதே மாதிரி அவுட்கம் ப்ராபபிலிட்டி எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக அவுட்கம்ன்ற ஒரு கான்செப்ட் வருங்கண்ணா. இப்போ நம்ம சொல்கிறேன்ல, இப்போ சொல்கிறாங்கல்ல 80% வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிரீன்ல புல்லிஷா தான் இருக்கும், 20% வந்து பேரிஷா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அது இட்ஸ் அன் அவுட்கம், எஸ்டிமேட்டட் அவுட்கம். புரியுதா?
ம். ம். இந்த சம் முடிச்சிட்டேன். ஆ இப்போ இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். இந்த சம் கொஞ்சம் நல்லா டீடைல் இந்த மாதிரி சம் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி சம் தான் வரும். மித்ரா படிங்க மித்ரா. பி லிமிடெட் ஒரு நியூ ஒண்டர் ப்ராடக்ட் வச்சிருக்காங்கடா, வின்னு சொல்லிட்டு, which it expects great things. at the moment வந்து கம்பெனிக்கு ரெண்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குடா. ஒன்னு, நான் அந்த மார்க்கெட் அந்த அந்த ப்ராடக்ட்டை வந்து டு டெஸ்ட் டு டெஸ்ட் த மார்க்கெட், அதாவது ஒன்னு டெஸ்டிங் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா அபேண்டன் பண்ணணும். டு ஓப்பன்ஸ் டு இட் டு டெஸ்ட் மார்க்கெட் த ப்ராடக்ட். ஓகேவா? ஆர் அபேண்டன்னா என்ன? அபேண்டன்னா என்னடா, அது யூஸ் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். ஓகே, சி கம்பெனி டெஸ்ட் பண்ணானா அதோட காஸ்ட் 1 லேக்னா மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு 60%, நெகட்டிவாக இருக்கிறதுக்கு 40%. ஒருவேளை ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், the response is positive, the company could either abandon the product or market to full scale. ஓகேவா? if it markets the V in full scale, the outcome வந்து ரொம்ப low, medium 3 வருதுடா. அண்ட் அதோட நெட் கெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா கம்பெனிக்கு வந்து கோ ஹெட் பண்றாங்க, ஆனா எஸ்டிமேட்டட் லாசஸ் 6 லட்சம் எதிர்பார்க்கறாங்க. எனி பாயிண்ட் இன் டைம் கம்பெனி அபேண்டன்ஸ்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து அந்த ஸ்கிராப்ல இருந்தே அவங்களுக்கு வருமானம் வரும். இது எப்போ அபேண்டன் பண்றதுனால அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குக்கண்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டு ஆப்ஷன், டெஸ்ட் பண்ணணும் இல்லை அபேண்டன் பண்ணணும். அபேண்டன் பண்றதுனால எப்பவுமே இந்த அதர் சைடு ஆஃப் தி ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதுக்கு எப்பவுமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தாண்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே கூட கடைசியாக ஒன்று சொல்கிறான் பாரு, அபேண்டன் பண்ணனால கெயின் 50,000, கெயின் 50,000. இந்த அபேண்டன் பண்ணுறதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அப்போ டெஸ்ட் பண்ணுறதுல வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணுறாங்க, 1 லேக் இன்கர் பண்ணுறாங்களா, அது போட்டுட்டு அதில் ரெண்டு ப்ராபபிலிட்டி கிரியேட் ஆகுது, 0.6, 0.4. அதில் அது சி வந்து மார்க்கெட் அபேண்டன், டியில் மார்க்கெட் அபேண்டன். சி மார்க்கெட் அபேண்டன்ட்ல வந்து 3 கொடுக்குறோம், மார்க்கெட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ப்ராடக்டோடது 3, ஐ மீடியம் லோ எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான் 1000, 200, 200 இதுவாகிறது அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் இந்த இப்படி போட்டிருக்கேங்கண்ணா. ஓகே, மார்க்கெட் அபேண்டன் பண்ணா நெட் கெயின், டெஸ்ட் பண்ணானாக்கா ரெண்டா பிரியுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் 0.6, நெகட்டிவ் 0.4. இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த 3 டைப் ஆஃப் இது கொடுத்துருக்கேன். ஓகே, அபேண்டன் பண்ணனா நெட் கெயின் ஆஃப் 50,000 வருது. இதில் அவங்க என்ன ஓவராலாக சொல்கிறாங்கன்னா, அபேண்டன் பண்ணனா 50,000, இங்கேயும் அபேண்ட் பண்ணா 50,000. ஆனால் டிக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டிமேட்டட் லாசஸ் வந்து 6 லேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது நான் அதை ஃபர்தராக மார்க்கெட் பண்ணேன், நான்
அந்த டெஸ்டிங்ல நெகட்டிவா இருக்கும்போது ஃபர்தரா அதுக்கு வந்து 6 எவ்வளோ கண்ணா 6 லேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வியூ புரியுறதா கஷ்டமா இருக்கா? ஒரு வாட்டி போட்டு பாக்குறீங்களா? பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த அளவுக்கு தாண்டா வரும் எக்ஸாம்க்கு. இதுக்கு மேல ஹையர் எண்ட் இருக்கு, எம்பிஏல வருது. ரொம்ப ஹையர் எண்டா இருக்கு டிசிஷன் ட்ரீ. பட் இன்டர் லெவல்ல ரொம்ப ஹையர் எண்ட்லாம் வராது. உங்களால ஒரு விஷயத்த இந்த மாதிரி அழகா சார்ட் போட்டு ப்ராபபிலிட்டி கரெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். மேக்ஸிமம் போச்சுன்னா ஒன்று ஒன்று ரெண்டு தாண்டா. ஆமா, ஒன்று பேசிக்கு, அதை விட்டா 3 அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு மேல வராது. ஓகேவா? இது போட்டு பாருங்க செல்லம். illustration 13 வந்து ஒரு டிஃப்ரெண்டான சம்மு. அது நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அப்புறம் ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் பட்ஜெட் இருக்கு. 2 சம் இருக்கு. 2 சம்மாடா இன்னும் எவ்வளவு சம் இருக்கு? இது ஒரு சம், 4 சம்ஸ், 13. சரி, 13 ஆக்சுவலா ரொம்ப ஈஸி சம்டா. ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் தான். நான் அதை சொல்லித்தரேன். 14th சம்மும் நம்மளோட மார்ஜினல் காஸ்டிங் மாதிரி தான். அது நான் சொல்லித்தரேன். ஓகே. இந்த டீப் ரெசெஷன் இருக்கா? சரி. 16th சம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க செல்லம். ஹோம்ஒர்க்கா ரொம்ப ஈஸிடா. 6 lakhs into 0.0 இது டோட்டல் பண்ணணும். இதை டோட்டல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எது வந்து கிரேட்டரா இருக்கோ அதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பாருங்க. இது ஆனா ரொம்ப ஈஸி சம். எக்ஸ்பிளேஷன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? 16th சம் ட்ரை பண்ணி பாருங்க. போட வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? மத்த 3 சம்மும் நான் சொல்லி தரேன். ஸோ அதோட டிசிஷன் முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ கீர்த்தனா ஆன்லைன் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரியாலிட்டி. சரியா? லாங் ரன்ல யோசிக்கணும் எப்பவுமே. ரியாலிட்டி பார்த்துக்கோங்க. அம்மா கிட்டே சொல்லுங்க. அம்மாக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் அம்மா கிட்ட பேசணும்னா நான் பேசுறேன். ஸ்டிக் டு சிடபிள்யூஏ. மித்ரா உங்களுக்கும் அதே தான். சரியா? ஒரு ஃபயர் கிரியேட் ஆகி நம்ம படிக்கணும். சரியா? சரி செல்லம். ஓகே கண்ணா, அது வரைக்கும் முடிச்சிருங்க. மற்ற முடிச்சம் அடுத்த எப்போ வருதா ஓஆர் கிளாஸ்? நாளைக்கா மண்டே இன்னைக்கா? ஏய் செல்லம், நான் முடிஞ்சா சாட்டர்டே வைக்கிறேன்டா. நேத்தி கிளாஸ் இல்லைல்ல, காம்பன்சேஷன் பண்றேன். அப்ப பண்ணிடுறேன். சரி செல்லம்மா, ஈவினிங் வந்து சாரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஈவினிங் 5 to 6 ஓஆர் கிளாஸ் டா. பை செல்லம். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. பை பை.